லினக்ஸ் என்றால் என்ன? கர்னலை வெளியிடல். பாகம் 1. அறிமுகம். லினக்ஸ் என்பது ஒரு திறந்த மூல, ஓபன் சோர்ஸ் இயங்குதளம் ஆகும். இது யூனிக்ஸ் இயங்குதளத்தின் ஒரு வகை போன்றது. இது முதலில் 1991 ஆண்டில் லினஸ் டோர்வால்ட்ஸ் என்ற மாணவரால் உருவாக்கப்பட்டது. லினக்ஸ் ஒரே ஒரு இயங்குதளம் மட்டுமல்ல, அது பல்வேறு விநியோகங்கள், டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் மற்றும் கருவிகளை உள்ளடக்கிய ஒரு பரந்த சூழல் ஆகும். பாகம் 2. கர்னல் என்றால் என்ன? கர்னல் என்பது கணினியின் முக்கியமான பகுதியாகும். இது மென்பொருள் மற்றும் உட்பொருள் ஹார்ட்வேர் இடையே ஒரு பாலமாக செயல்படுகிறது. கர்னல் இல்லாமல் கணினி இயங்க முடியாது. லினக்ஸ் கர்னல் என்பது லினக்ஸ் இயங்குதளத்தின் மையமாகும். கர்னலின் முக்கிய பணி: 1. மெமரி மேலாண்மை மெமரி மேனேஜ்மெண்ட். 2. பணிகள் நிர்வாகம் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். 3. சாதன மேலாண்மை டிவைஸ் மேனேஜ்மெண்ட். 4. கோப்பு அமைப்புகள் ஃபைல் சிஸ்டம்ஸ். 5. வலையமைப்பு நெட்வொர்க்கிங். பாகம் 3. லினக்ஸ் கர்னலின் வரலாறு. லினஸ் டோர்வால்ட்ஸ் 1991 இல் மினிக்ஸ் என்ற கல்விக்காக உருவாக்கப்பட்ட என் குறைகள் காரணமாக புதிய கர்னலை உருவாக்கத் தொடங்கினார். இவர் அதனை இலவசமாக இணையத்தில் பகிர்ந்தார். இதை உலகம் முழுவதும் உள்ள டெவலப்பர்கள் சேர்ந்து மேம்படுத்தினார்கள். இன்று லினக்ஸ் கர்னல் ஒரு உலகளாவிய திட்டமாக உருவெடுத்துள்ளது. பாகம் 4. லினக்ஸ் கர்னலின் கட்டமைப்பு. 1. மொனோலிதிக் கர்னல் மொனோலிதிக் கர்னல் சோகஸ்மெலி லினக்ஸ் ஒரு மொனோலிதிக் கர்னலாகும். இதன் எல்லா பணிகளும் ஒரே இடத்தில் செயல்படுகின்றன. 2. மெமரி மேலாண்மை ஒவ்வொரு செயலிகளுக்கும் தனி மெமரி இடம். 3. மல்டிடாஸ்கிங் மற்றும் மளமளப்பு நேரம் பிரிஎம்டிவ் ஸ்கெட்யூலிங் சோகஸ்மெலி பல செயலிகள் ஒரே நேரத்தில் ஓட முடியும். பாகம் 5. கர்னலின் வகைகள். மோனோலிதிக் கர்னல் எல்லா இயக்கங்களும் ஒரே பரப்பில் செயல்படும். மைக்ரோகர்னல் கர்னல் மிகவும் குறைந்த அளவான பணிகளை மட்டுமே செய்கிறது. மற்றவை தனி சேவைகளாக இயங்கும். ஹைபிரிட் கர்னல் மோனோலிதிக் மற்றும் மைக்ரோகர்னல் சேர்த்து. பாகம் 6. லினக்ஸ் கர்னல் எவ்வாறு மேம்படுத்தப்படுகிறது? சோர்ஸ் கோட் கிட்ஹப் போன்றவற்றில் கிடைக்கும். முன்னணி பராமரிப்பாளர்கள். லினஸ் டோர்வால்ட்ஸ் தலைமையில் குழு. மில்லியன் வரிசை கோடுகள். லினக்ஸ் கர்னல் அதிக அளவில் நீளமானது, 30 மில்லியன் வரிசைகள். பதிப்புகள் ஒவ்வொரு 2 வாரத்திற்கும் புதிய பதிப்பு வெளியாகிறது. பாகம் 7. லினக்ஸ் கர்னல் மற்றும் உட்பொருள். லினக்ஸ் பல வகையான உட்பொருட்களை ஆதரிக்கிறது. x86 ARM MIPS போன்ற சிப்செட்டுகள். எம்பெடட் சிஸ்டம்ஸ் டிவி ரவுட்டர் ஸ்மார்ட் வாட்சஸ் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ். ஆண்ட்ராய்டு டிவைசஸ் ஆண்ட்ராய்டு OS ஒரு லினக்ஸ் கர்னலையே பயன்படுத்துகிறது. பாகம் 8. கர்னலை இயங்கச் செய்வது. பூட் ப்ராசஸ். 1. BIOS bootloader kernel load. 2. Kernel init systemd. 3. Services start login shell. பாகம் 9. கர்னல்கள். லோடேபிள் கர்னல் மாடியூல்ஸ் ALKM சோகஸ்மெலி கர்னலுக்கு தேவையான அம்சங்களை இயக்கத்தின் போதே சேர்க்கலாம் அல்லது அகற்றலாம். X. mod probe insmod RMMD. பாகம் 10. ஏன் லினக்ஸ்? இலவசம் மற்றும் திறந்த மூலமாக உள்ளது. முனைப்பாடாக அமைத்துக் கொள்ளக்கூடியது. ஹைலி கஸ்டமைசபிள். நேர்த்தியான செயல்திறன். சிறந்த பாதுகாப்பு அம்சங்கள். சிறந்த சமூக ஆதரவு. பாகம் 11. முக்கியமான லினக்ஸ் விநியோகங்கள். உபுண்டு, டெபியன், ஃபெடோரா, ஆர்ச் லினக்ஸ், ரெட் ஹாட் என்டர்பிரைஸ் லினக்ஸ் RHEL, காலி லினக்ஸ். பாகம் 12. பாதுகாப்பு. SE லினக்ஸ், அபாமோ, ஃபயர்வால், இப்டேபிள்ஸ், என்ஃப்டேபிள்ஸ். பாகம் 13. லினக்ஸ் கர்னல் ஹேக்கிங்
கர்னல் ஹாக்கிங் என்பது அதன் மூல நிரல்களை மாற்றி செயல்திறன், பாதுகாப்பு அல்லது புதிய அம்சங்களைச் சேர்ப்பது. பாகம் 14. தொழில்துறையில் லினக்ஸ். வெப் சர்வர்ஸ், அப்பாச்சே, என்ஜிஐஎன்எக்ஸ். கிளவுட் சர்வர்ஸ், ஏடபிள்யூஎஸ், ஜிசிபி, எஸ்யூர். ஏஐ/எம்எல் கம்ப்யூட்டிங். நெட்வொர்க்கிங் ரவுட்டர்ஸ். பாகம் 15. லினக்ஸ் கர்னல் கற்றல் தொடக்கங்களுக்கு. 1. சி புரோகிராமிங் கற்றுக்கொள். 2. ஆப்பரேட்டிங் சிஸ்டம் கான்செப்ட்ஸ் புரிந்துகொள். 3. கர்னல் கர்னல் கோடுகளை பார்வையிடு. 4. வர்ச்சுவல் மெஷின் எமுலேட்டர் கொண்டு பயிற்சி. லினக்ஸ் கர்னல் என்பது கணினி உலகத்தில் ஒரு முக்கியமான மற்றும் சக்தி வாய்ந்த கண்டுபிடிப்பாகும். இது இன்று உலகில் பல கோடிக்கணக்கான சாதனங்களில் இயங்குகிறது. அதன் திறந்த மூல தன்மை, மேம்பட்ட பண்புகள் மற்றும் சமூக ஆதரவு காரணமாக இது தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஓர் உறுதியான தூணாக விளங்குகிறது. பாகம் 1. அறிமுகம். ஷெல் என்றால் என்ன? ஷெல் என்பது ஒரு கட்டளை வரி இடைமுகம், கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் (CLI) ஆகும். இது பயனாளர் மற்றும் இயங்குதளம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இடையே இடைமுகமாக செயல்படுகிறது. பயனாளர் கட்டளைகளை அளிக்க மற்றும் முடிவுகளை பெற உதவும் ஒரு நிரலாக்க சூழல். GUI கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் மெய்நிகர் பொத்தான்கள், படங்கள், சுட்டிகள் மூலம் இயக்கப்படுகிறது. CLI கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் கட்டளைகள் மூலம் செயல்படுகிறது. ஷெல் இன் முதன்மையான பகுதி. இது ஒரு புரோகிராமாக செயல்பட்டு உங்களின் கட்டளைகளை கர்னலுக்கு அனுப்பும். பாகம் 2. ஷெல்லின் வரலாறு. 1970களில் யூனிக்ஸ் உருவாக்கப்பட்டபோது போர்ன் ஷெல் உருவானது. பின்னர் பல மாற்றங்கள். சி ஷெல் (CSH), கோர்ன் ஷெல் (KSH), போர்ன் அகேன் ஷெல் (பாஷ்), செட் ஷெல் (JSH). இவை ஒவ்வொன்றும் தனி சிறப்புகள் கொண்டவை. பாஷ் போர்ன் அகேன் ஷெல் தான் பொதுவாக லினக்ஸில் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. பாகம் 3. ஷெல் எப்படி வேலை செய்கிறது? 1. பயனர் ஒரு கட்டளையை உள்ளிடுகிறான். 2. ஷெல் அந்த கட்டளையை பதிலளிக்கிறது. 3. கர்னலுடன் தொடர்பு கொண்டு செயல்களை நடத்துகிறது. 4. முடிவுகளை திரும்ப பயனருக்கு காண்பிக்கிறது. பாகம் 4. முக்கியமான ஷெல் கட்டளைகள். கோப்புகள் மற்றும் அடைவுகள். ALS கோப்புகளை பட்டியலிடும். CD அடைவுகளை மாறும். PWD தற்போதைய பாதையை காண்பிக்கும். டச் புதிய கோப்பை உருவாக்கும். MKDIR புதிய அடைவை உருவாக்கும். RM கோப்புகளை நீக்கும். கோப்பு உள்ளடக்கம். CAT கோப்பின் உள்ளடக்கம். லெஸ் மோர் படிப்பதற்கு. ஹெட் டேல் தொடக்க முடிவு வரிகள். கோப்பு மாற்றுங்கள். CP நகல் எடுக்கும். MV பெயரமை நகர்த்தல். நனோ விம் கெடிட் உரை கோப்பு தொகுப்பிகள். பாகம் 5. ஷெல் ஸ்கிரிப்டிங். ஷெல் ஸ்கிரிப்டிங் என்பது ஷெல் கட்டளைகளை ஒரே கோப்பில் எழுதி அவற்றை இயக்குவதற்கான ஒரு முறையாகும். மாக பின் பாஷ். எக்கோ வணக்கம் உலகமே. ஷெபன் ஸ்கிரிப்ட் எந்த ஷெல் பயன்படுத்த வேண்டும் என்பதை குறிப்பிடும். ஷூஷ் கோப்பு நேர்த்தியானது. கமோடெக்ஸ் ஸ்கிரிப்ட் ஷூஷ் மூலம் இயக்கத்தக்கது. பாகம் 6. மாற்றுகள் மற்றும் வழிகாட்டிகள். மாற்றுகள். X10 பதிப்பிப்பு எக்கோ $X. பயனர் உள்ளீடு ரீட் நேம். முடிவுகள் F else for while case. F $X GT5 then. எக்கோ X பெரியது. EFI. பாகம் 7. வழித்தட மேலாண்மை. $path என்பது கணினி ஏற்கும் கட்டளைகள் இருக்கும் இடங்களை கூறும். புதிய வழியே இல் சேர்க்க. எக்ஸ்போர்ட் பாத் $path சந்தேகஸ்மெலி ஹோம் யூசர் மைபின். பாகம் 8. பயன்பாட்டு நிரல்கள். grep உரையில் தேட. find கோப்புகளை தேட. AWK சேர் உரையை மாற்ற அழகுபடுத்த.
எக்ஸாஜியஸ் கட்டளைகளை ஒருங்கிணைக்க. ஃபைண்ட் நேம் QTXT எக்ஸாஜியஸ் grep. வணக்கம். பாகம் 9 பயன்பாடு மற்றும் நன்மைகள். ஏன் ஷெல் CLI பயன்படுத்த வேண்டும்? 1. வேகமான செயல்பாடு வை விட CLI வேகமாக செயல்படுகிறது. 2. ஆட்டோமேஷன் பணி விரைவில் முடிக்க ஸ்கிரிப்ட்கள். 3. நேர்த்தியான வள பயன்பாடு குறைந்த RAM CPU. 4. திறமையான நிரலாக்கம் பல்வேறு நிலைமைகள் மேலாண்மை. பாகம் 10 பயன்பாட்டு சூழ்நிலைகள். சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், சர்வர் மேனேஜ்மெண்ட், எத்திக்கல் ஹேக்கிங், DevOps CI/CD பைப்லைன்ஸ். பாகம் 11 ஷெல் ஆவணங்கள் மற்றும் உதவி. மேன் கமாண்ட் ஆவணங்கள் மேனுவல். ஹெல்ப் கட்டளையின் விரிவான உதவி. டைப் which வேரிஸ் கட்டளையின் இருப்பிடம். பாகம் 12 பொதுவான வழிகள் மற்றும் குறுக்கு வழிகள். Ctrl+C நடப்பு செயலியை நிறுத்தும். Ctrl+D ஷெல் செஷன் முடியும். Tab தானாக பூர்த்தி. ஹிஸ்டரி பழைய கட்டளைகள். N grep ஹிஸ்டரி ஷார்ட்கட்ஸ். பாகம் 13 பாஷ் மற்றும் ப்ரொஃபைல்கள். Basher பாஷ் ஆரம்பிக்கும்போது இயக்கப்படும் கட்டளைகள். Bashness ப்ரொஃபைல் பிறகு. உதாரணமாக உங்களை நிர்வகிக்க. எக்ஸ்போர்ட் பாத் $path சந்தேகஸ்மெலி ஹோம் யூசர் பின். பாகம் 14 ஷெல்லின் பாதுகாப்பு அம்சங்கள். சூடோ நிர்வாக அனுமதி. Chmod சவுன் அனுமதிகள். உமாஸ்க் இயல்புநிலை அனுமதி அமைப்புகள். பாகம் 15 ஷெல்லில் பிழை திருத்தம். செட்எக்ஸ் கட்டளை இயக்கத்தின் ஒளிப்படம். செட்இ பிழை ஏற்பட்டவுடன் நிறுத்தம். ட்ராப் முடிவுகளுக்கு செயல்கள். ஷெல் என்பது வெறும் கட்டளை இடைமுகம் அல்ல, அது ஒரு சக்திவாய்ந்த நிரலாக்க சூழல். அதனை கற்றுக்கொள்ளுதல் என்பது உங்கள் கணினி மேலாண்மையையும் ஆட்டோமேஷனையும் நுட்ப அனுபவத்தையும் வளர்த்துக் கொள்வதற்கான ஒரு கதவாகும். லினக்ஸ் கோப்பு அமைப்பு மரம் ஒரு பயணம். லினக்ஸ் இயங்குதளத்தில் அனைத்து கோப்புகளும் ஒரு மூல அடைவில் தொடங்கும். இது மர வடிவ கோப்பு அமைப்பு ட்ரீ ஸ்ட்ரக்சர் ஆகஸ்ட் அமைக்கப்பட்டுள்ளது. பயனாளர்கள், நிரலர்கள் மற்றும் நிர்வாகிகள் இந்த அமைப்பை அறிந்திருப்பது அவசியம், ஏனெனில் இதனைக் கொண்டு முழு சிஸ்டத்தை தாங்கள் நன்கு வழி செலுத்தலாம். 1. ரூட் அடைவு ரூட் டைரக்டரி. இது அனைத்து கோப்புகளுக்கும் அடைவுகளுக்கும் அடிப்படையாக இருக்கும். இங்கே இருந்து அனைத்து பாதைகளும் பிரிகின்றன. ஹோம் எக்ஸெட்ரா பின் போன்றவை இதில் உள்ள அடைவுகள். 2. பின் பைனரி எக்ஸெக்யூட்டிபிள்ஸ். இங்கு பைனரி எக்ஸெக்யூட்டிபிள் கோப்புகள் சேமிக்கப்படுகின்றன. பயனர்களால் அடிக்கடி பயன்படுத்தப்படும் கட்டளைகள் இதில் உள்ளன. ls, cp, mv, cat, mkdir ஆகியவை. இவை சிஸ்டம் கோட் ஆனதும் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதாலேயே இங்கே வைக்கப்படும். 3. ஸ்பின் சிஸ்டம் பைனரிஸ். இது பின் போலவே, ஆனால் நிர்வாகக்காரர்கள் மட்டுமே பயன்படுத்தும் கட்டளைகள். உதாரணங்கள் ரீபூட், ஷட்டவுன், amkfs, fsck. இவை சிஸ்டம் பராமரிப்புக்கு முக்கியமானவை. 4. எக்ஸெட்ரா கன்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ். அனைத்து அமைப்பு கோப்புகளும் இங்கு உள்ளன. சில முக்கியமானவை. எக்ஸெட்ரா psswd பயனர் கணக்குகள். எக்ஸெட்ரா fstab ஃபைல் சிஸ்டம் தகவல். எக்ஸெட்ரா ஹோஸ்ட்நேம் கணினி பெயர். இது கோப்புகள் மட்டுமே கொண்டிருக்கும், நிரலை கூடாது. 5. ஹோம் பயனாளர் அடைவுகள். ஒவ்வொரு பயனருக்கும் தனிப்பட்ட அடைவு வழங்கப்படுகிறது. ஹோம் அருண், ஹோம் தீபா. பயனர்கள் தங்களது கோப்புகள், ஆவணங்கள், இசை, படங்களை இங்கே வைப்பார்கள். ஒவ்வொரு பயனருக்கும் எழுத்துரிமை உள்ளது. 6. ரூட் ரூட் பயனருக்கான அடைவு. இது ரூட் பயனரின் ஹோம் ஆகும். சாதாரண பயனர்களின் ஹோம் அல்ல. அதிக பாதுகாப்பு அளிக்கப்படும் இடம். 7. DMP
தற்காலிக கோப்புகள். தற்போதைய செயலிகள் உருவாக்கும் தற்காலிக கோப்புகள். சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆனதும் இது தானாக காலியாகிவிடும். பாதுகாப்பான இடமல்ல, முக்கியமானவை வைக்கக்கூடாது. 8. மாறும் தரவுகள், வேரியபிள் டேட்டா. இங்கு மாற்றப்படும் தரவுகள் சேமிக்கப்படும். லாக் கோப்புகள், log. மேல் தகவல். ஸ்பூல், கேஷ், ரன். நேர்த்தியான கண்காணிப்பு இங்கிருந்து செய்யப்படுகிறது. 9. உசர், யூசர் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் டேட்டா. இது யூனிக் சிஸ்டம் ரிசோர்சஸ் என்பதன் சுருக்கம். அதிகமான நிரல்கள், நூலகங்கள், ஆவணங்கள் இதில் உள்ளன. துணை அடைவுகள். உசர் பின், பொதுவான நிரல்கள். உசர் லிப், நூலகங்கள். உசர் ஷேர், பொது தரவுகள். 10. லிப், ஷேர்ட் லைப்ரரிஸ். பின் மற்றும் ஸ்பின் பயன்படும் பொது நூலகங்கள் இங்கே. உதாரணம், libhiso, LD-Linux Luso. இவை இல்லாமல் எக்ஸிக்யூட்டபிள் கோப்புகள் இயங்காது. 11. மீடியா மற்றும் AMT, வெளிப்புற சேமிப்பு. மீடியா, CD, USB போன்றவற்றின் தற்காலிக அணுகல். AMT, மெய்நிகர் அல்லது ஏனைய கோப்பு அமைப்புகளுக்கான கைமுறையான அணுகல். 12. ஆப்ஷனல் சாஃப்ட்வேர். மூன்றாம் தரப்பு மென்பொருட்கள் இங்கே நிறுவப்படலாம். வழக்கமாக பிரத்யேக பயன்பாடுகளுக்கு. 13. டிவைஸ் ஃபைல்ஸ். உங்கள் கணினியின் ஒரு பொருள், ஹார்ட்வேர், இங்கு காணப்படும். உதாரணம், தேவ் சதா, ஹார்ட் டிஸ்க். TTY, டெர்மினல். லினக்ஸ் இயங்குதளத்தில் ஒவ்வொரு உட்பொருளும் கோப்பாக கருதப்படுகிறது. 14. ப்ராக், கர்னல் மற்றும் ப்ராசஸ் தகவல்கள். இது ஒரு வர்ச்சுவல் ஃபைல் சிஸ்டம். ரன் நேர தகவல்கள் இதில் உள்ளன. ப்ராக் CPU-Info, ப்ராக் MEM-Info, ப்ராக் PID, செயலியின் விவரம். 15. சிஸ், கர்னல் டிவைஸ் ட்ரீ. இது கர்னல் மற்றும் உட்பொருட்களுக்கான மேலதிக தகவல்களை தரும். ப்ராக் போலவே, இது இல் உருவாக்கப்படும். 16. ரன்டைம் ஃபைல்ஸ். சிஸ்டம் பூட் ஆன பிறகு பயன்படும் தற்காலிக கோப்புகள். பணி கண்காணிப்பு, PID, நெட்வொர்க், செஷன் போன்றவை. 17. பூட் லோடர் ஃபைல்ஸ். OS பூட் ஆகஸ்டு தேவையான கோப்புகள். இதில் VM Linux, Init.im, grub கோப்புகள் இருக்கலாம். முக்கியமானது, தவறான மாற்றங்கள் செய்யக்கூடாது. 18. Lost Found. கோப்பு சிஸ்டம் மீட்புகளுக்காக. APCK பயன்படுத்தும் போது இங்கு காணப்படக்கூடும். ext3, ext4 போன்ற பைல் சிஸ்டங்களில் மட்டுமே. 19. SRV, Provided Services. இணைய சேவைகள், FTP, HTTP போன்றவற்றுக்கான தரவுகள். சர்வர் சார்ந்த அடைவுகள் இங்கு வைக்கலாம். 20. குறிப்புகள், பாதை அமைப்புகள். முழு பாதை, Absolute Path Sogasmeli Home Arun 5.txt. உருவாத பாதை, Relative Path Sogasmeli 5.txt, தற்போதைய இடத்தில். லினக்ஸ் கோப்பு அமைப்பை நன்கு புரிந்து கொள்ளும் போது, நாம் சிஸ்டத்தை சிறப்பாக நிர்வகிக்கலாம். பிழைகள் எளிதாக கையாளலாம். பாதுகாப்பான பைல் மேலாண்மை செய்யலாம். இந்த கோப்பு அமைப்பின் ஒவ்வொரு அடையும் தனித்தன்மையுடன் சிஸ்டம் செயல்பாட்டில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. நிர்வாகிகள் மற்றும் பயனர்கள் இந்த மர அமைப்பை தொடர்ந்து பயிற்சி மூலம் பழகுவது நல்லது. அனுமதிகள் தெளிவாக்கம், அணுகல் மற்றும் பாதுகாப்பு கட்டுப்பாடு. லினக்ஸ் மற்றும் யூனிக்ஸ் போன்ற இயங்குதளங்களில் கோப்பு மற்றும் அடைவுகளுக்கான பாதுகாப்பு மிக முக்கியமான அம்சமாகும். பயனர்கள், குழுக்கள் மற்றும் பிறரிடமிருந்து தகவலை பாதுகாக்க அனுமதி அமைப்பு பயன்படுத்தப்படுகிறது. பாகம் 1. அனுமதிகள் என்றால் என்ன? அனுமதி என்பது ஒரு பயனாளர் அல்லது குழு ஒரு குறிப்பிட்ட கோப்பை அல்லது அடைவைக் காண, எழுத அல்லது இயக்க முடியும் என்பதை கட்டுப்படுத்தும் ஒரு நடைமுறை. முக்கிய 3 வகை அனுமதிகள். 1. ரீட், படிக்க அனுமதி. 2. ரைட், எழுத அல்லது திருத்த அனுமதி. 3.
எக்ஸிக்யூட் எக்ஸ் இயக்க அனுமதி நிரல்களுக்கு. பாகம் 2 உரிமையாளர்கள் ஓனர்ஷிப். ஒரு கோப்பிற்கோ அடைவிற்கோ கீழ்காணும் உரிமையாளர்கள் இருக்கலாம். யூசர் சோகஸ்மெலி கோப்பை உருவாக்கிய பயனர். குரூப் சோகஸ்மெலி அந்த பயனர் சேர்ந்த குழு. அதர்ஸ் சோகஸ்மெலி மற்ற எல்லா பயனர்கள். உதாரணமாக RWXRXR 1 அருண் டெவ் டீம் 1234 ஜான் 10:10 மணி ஸ்கிரிப்ட். இங்கு அருண் என்பது பயனர் யூசர், டெவ் டீம் என்பது குழு குரூப். பாகம் 3 அனுமதி வடிவம் பெர்மிஷன் ஃபார்மேட். ஒரு கோப்பின் அனுமதி பின்வரும் மாதிரியில் தெரிகிறது. RWXRXR. இதை 3 பகுதியாக பிரிக்கலாம். 1. RWX உரிமையாளர் யூசர் அனுமதிகள். 2. RX குழு குரூப் அனுமதிகள். 3. R பிறர் அதர்ஸ் அனுமதிகள். பாகம் 4 அனுமதி மதிப்புகள் நியூமெரிக் வேல்யூஸ். முன்னணி பரிமாணமாக அனுமதிகள் எண்கள் மூலமும் குறிக்கப்படுகின்றன. பெர்மிஷன் சிம்பிள் வேல்யூ. ரீட் R4, ரைட் W2, எக்ஸிக்யூட் X1. மாதிரி CMOD 754 5UTXT. இங்கு 7421 யூசர் RWX, 5401 குரூப் RX, 4400 others R. பாகம் 5 அனுமதி மாற்றங்கள் CMOD. CMOD என்பது அனுமதிகளை மாற்ற பயன்படும் கட்டளை. நியூமெரிக் ஃபார்ம் எக்ஸாம்பிள் CMOD 755 ஸ்கிரிப்ட். சிம்பாலிக் ஃபார்ம் எக்ஸாம்பிள் CMOD UX ஃபைல் பயனருக்கு இயக்க அனுமதி. CMOD GW FileUTXT குழுவிலிருந்து எழுத அனுமதி நீக்கு. CMOD OR ஃபைல் லாக் பிறருக்கு படிக்க மட்டும் அனுமதி. பாகம் 6 உரிமையாளரை மாற்ற சவுன் கட்டளை மூலம் கோப்பின் உரிமையாளரையும் குழுவையும் மாற்றலாம். சவுன் அருண் டெவ் டீம் ரிப்போர்ட் UTXT. இது அருண் என்ற பயனரை உரிமையாளராகவும் டெவ் டீம் குழுவாகவும் மாற்றும். பாகம் 7 அனுமதியின் பயன்கள். 1. பாதுகாப்பு உணர்வு தரவுகளை அனுமதி மூலமாக பாதுகாக்கலாம். 2. சிஸ்டம் கட்டுப்பாடு எந்த பயனருக்கு என்ன செயற்பாடுகள் தேவையோ அவ்வளவு மட்டுமே அனுமதி கொடுக்க முடியும். 3. பிழை தடுப்பு தவறான நிரலாக்கம் அல்லது கோப்பு அழிப்பு தவிர்க்கலாம். பாகம் 8 அடைவுகளுக்கான அனுமதிகள். அடைவுகளுக்கு அனுமதி வகைகள் சிறிது மாறுபடுகின்றன. ரீட் R சோகஸ்மெலி அடைவில் உள்ள கோப்புகளை பட்டியலிட அனுமதி. ரைட் W சோகஸ்மெலி புதிய கோப்புகளை உருவாக்க அழைக்க. எக்ஸிக்யூட் X சோகஸ்மெலி அடைவிற்குள் நுழைய அனுமதி. CMOD 755 மைஃபோல்டர். பாகம் 9 பிணைப்பு அனுமதிகள் ஸ்பெஷல் பெர்மிஷன்ஸ். 1. setuid S. நிரலை இயக்கும்போது அந்த நிரலின் உரிமையாளரின் அனுமதியில் இயக்கப்படும். உதாரணம் PSSWD கட்டளை உங்கள் கடவுச்சொல்லை மாற்ற. 2. setgid S. குழு உரிமைகள் நிரலுக்கு பொருந்தும். அடைவுகளுக்கு இருந்தால் அதில் உருவாக்கப்படும் கோப்புகள் அதே குழுவில் சேரும். 3. sticky bit T. பொதுவான அடைவுகளில் லைக் TMP கோப்புகளை பிறர் அழிக்க முடியாமல் செய்யும். CMOD T shared folder. பாகம் 10 உமாஸ்க் இயல்புநிலை அனுமதிகள். புதிய கோப்புகள் உருவாக்கப்படும் போது என்ன அனுமதி இருக்க வேண்டும் என்பதை கட்டுப்படுத்தும். உமாஸ்க் 2 முதல் 2 வரை. இதன் விளைவாக புதிய கோப்புக்கு அனுமதி 755, 777 2 முதல் 2 வரை. பாகம் 11 அனுமதி பார்க்க ALSL 5UTXT. விளைவாக RWRR 1 அருண் டெவ் டீம் 2048 ஏப்ரல் 2 9 மணி 30 நிமிடம் 5UTXT. இது யூசர் RW குரூப் R அதர்ஸ்
ஆர். பாகம் 12 அனுமதிகள் மற்றும் பாதுகாப்பு நடைமுறைகள். 1. அவசியம் இல்லாத பயனர்களுக்கு பயன்பாடுகளை கட்டுப்படுத்தவும். 2. கோப்புகள் குழுக்களில் பிரித்து குழு அனுமதிகளை சரியாக அமைக்கவும். 3. பணியிட அடைவுகள் மட்டும் எழுத அனுமதி கொடுக்கவும். 4. திறந்த அடைவுகள் DMP இல் ஸ்டிக்கி பிட் அமல்படுத்தவும். 5. அனைத்து நிரல்களில் பிழை ஏற்படுமானால் பாதிப்பு ஏற்படாத வகையில் அனுமதிகளை குறைக்கவும். பாகம் 13 பயனுள்ள கட்டளைகள். கட்டளை விளக்கம். CMOD அனுமதிகள் மாற்ற. சவுண்ட் உரிமையாளர் மாற்ற. CAGRP குழு மாற்ற. UMASC இயல்புநிலை அனுமதிகள் அமைத்தல். ALSL அனுமதி தகவல் பார்வை. பாகம் 14 உதாரணங்கள். Example 1 Executable script for owner only. CMOD 700 script use. Example 2 Shared folder with sticky bit. CMOD 1777 shared. Example 3 File with read-only for all. CMOD 444 documents .txt. லினக்ஸ் அனுமதி அமைப்பு மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் நுட்பமானதாகவும் உள்ளது. சரியான அனுமதிகளை அமைத்தல் மூலம் உங்கள் கணினி பாதுகாப்பாக இருக்கும். தவறான அணுகல்கள் தடுக்கப்படும். பல பயனாளர்களும் ஒரே சிஸ்டத்தை சீராக பயன்படுத்தலாம். நிர்வாகிகள் மட்டுமல்லாது சாதாரண பயனர்களும் இந்த அமைப்பை புரிந்து கொண்டு பயன்படுத்துதல் ஒரு நல்ல பழக்கமாகும். தொகுப்பு மேலாண்மை மென்பொருள்கள் நிறுவலும் புதுப்பித்தலும். தற்போதைய கணினி இயங்குதளங்களில் குறிப்பாக லினக்ஸ் கட்டமைப்புகளில் மென்பொருள்களை மேலாண்மை செய்வது என்பது ஒரு முக்கியத்துவமிக்க செயலாகும். இதனை தொகுப்பு மேலாண்மை என அழைக்கின்றோம். தொகுப்பு மேலாண்மை என்பது ஒரு கணினியில் இயக்க வேண்டிய மென்பொருள்களை மிகச் சீராக நிறுவவும் மேம்படுத்தவும் நீக்கவும் உதவும் ஒரு நுட்பமான அமைப்பாகும். 1. தொகுப்பு என்றால் என்ன? தொகுப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட செயலியை இயக்க தேவையான அனைத்து கோப்புகளும் உள்ளமைவுகளும் மற்றும் தொடர்புடைய நூலகங்களும் லைப்ரரிஸ் ஒன்றாக இணைக்கப்பட்ட ஒரு தொகுப்பு வடிவமாகும். இது DEP, RPM, GJAD போன்ற கோப்பு வடிவங்களில் காணப்படும். தொகுப்புகளில் அடங்குபவை. நிரலை இயக்கும் கோப்புகள். பயன்பாட்டு வழிமுறைகள். பயன்பாட்டின் பதிப்பு வெர்ஷன் விவரங்கள். அந்த செயலிக்கு தேவையான இணைப்புகள் டிபெண்டன்சிஸ். 2. தொகுப்பு மேலாண்மை அமைப்புகள். லினக்ஸ் விநியோகங்களில் பல்வேறு வகையான தொகுப்பு மேலாண்மை அமைப்புகள் உள்ளன. அவை 2.1 Debian Ubuntu APT Advanced Packaging Tool. DEP கோப்புகளை சார்ந்ததாகும். APT கருவி மிகவும் பயனுள்ளதும் தொழில்நுட்ப ரீதியாக வலுவானதும் ஆகும். 2.2 Red Hat CentOS RPM மற்றும் MDNF RPM கோப்புகளை பயன்படுத்துகின்றன. இவை நிறுவல் மற்றும் மேம்படுத்தலுக்கு அல்லது DNF கருவிகளை பயன்படுத்துகின்றன. 2.3 Arch Linux Pacman. இது UPKG-JDST போன்ற வடிவங்களை பயன்படுத்துகிறது. 2.4 யுனிவர்சல் தொகுப்புகள் Flatpak, Snap, AppImage. இவை எந்தவொரு லினக்ஸ் விநியோகத்திலும் செயல்படக்கூடியவை. 3. தொகுப்புகளை நிறுவுதல். ஒரு தொகுப்பை நிறுவுதல் என்பது அதன் கோப்புகளை சிஸ்டத்தில் நிலைத்து வைத்து அதன் செயல்பாட்டை இயக்கும் வகையில் அதை தயார்படுத்துவதாகும். மூலக்கட்டளைகள். APT sudo apt install தொகுப்பு பெயர். yum sudo yum install தொகுப்பு பெயர். DNF sudo DNF install தொகுப்பு பெயர். Pacman sudo Pacman s தொகுப்பு பெயர். 4. தொகுப்புகளை புதுப்பித்தல். தொகுப்புகள் புதுப்பிக்கப்பட்டு வந்து கொண்டே இருக்கும். புதிய அம்சங்கள், பிழை திருத்தங்கள், பாதுகாப்பு மேம்பாடுகள் போன்றவை அடங்கிய புதிய பதிப்புகள் வெளியிடப்படுகின்றன. இவைகளை பயன்படுத்த தொகுப்புகளை புதுப்பிக்க வேண்டும். பொது கட்டளைகள். APT sudo apt update, sudo apt upgrade. DNF
Sudo DNF upgrade. Pacman, sudo pacman su. 5. தொகுப்புகளை அகற்றுதல். ஒரு தொகுப்பு தேவையில்லை என்றால், அதன் கோப்புகளை மற்றும் தொடர்புடைய அமைப்புகளை அகற்றுதல் அவசியமாகிறது. முக்கிய கட்டளைகள். apt sudo apt remove தொகுப்பு பெயர். dnf sudo dnf remove தொகுப்பு பெயர். pacman sudo pacman தொகுப்பு பெயர். 6. இடைநிரல்கள் மற்றும் சார்புகள் dependencies. ஒரு செயலி செயல்பட பல நூலகங்கள் தேவைப்படும். இவை இடைநிரல்கள் என அழைக்கப்படுகின்றன. ஒரு தொகுப்பை நிறுவும் போது அதன் சார்புகள் தானாக கண்டறிந்து நிறுவப்படும். இது தொகுப்பு மேலாண்மை அமைப்புகளின் மிக முக்கியமான பலமாகும். 7. தொகுப்பு பற்றிய தகவல்களை பார்வையிடுதல். நிறுவப்பட்டுள்ள தொகுப்புகளை பார்வையிட. apt apt list installed. dnf dnf list installed. pacman pacman q. ஒரு தொகுப்பு பற்றிய விரிவான தகவல். apt apt show தொகுப்பு பெயர். 8. களஞ்சியம் repositories. மென்பொருட்கள் தரவிறக்கம் செய்யப்படும் இணையதள சேமிப்பகங்களை களஞ்சியம் என அழைக்கின்றோம். ஒவ்வொரு விநியோகத்துக்கும் அதிகாரப்பூர்வ களஞ்சியங்கள் உள்ளன. மேற்கொண்டு தனிப்பட்ட பிபிஏ பர்சனல் பேக்கேஜ் ஆர்கைவ்ஸ் மற்றும் மூன்றாம் தரப்பு களஞ்சியங்களும் பயன்படுத்தப்படுகின்றன. 9. கட்டமைப்பு சார்ந்த கருவிகள் ஃப்ரண்ட் எண்ட் டூல்ஸ். பொது பயனர்களுக்காக கட்டளை வரிக்கு மாற்றாக கிராஃபிக்கல் கருவிகள் உள்ளன. உபுண்டு மென்பொருள் மையம், நோம் மென்பொருள், சினாப்டிக், டிஸ்கவர் KDE. இவை தொகுப்புகளை தேட, நிறுவ, புதுப்பிக்க மிகவும் எளிமையான முகப்பை வழங்குகின்றன. 10. சுத்திகரிப்பு மற்றும் பராமரிப்பு. தொகுப்புகளை நிர்வகிக்கும் போது தேவையற்ற அல்லது பழைய கோப்புகள் தேங்கும். இவை சிஸ்டத்தை மெதுவாக்கும். கட்டளைகள். தேவையற்ற தொகுப்புகள் அகற்ற. sudo apt auto remove. இடைக்கால பதிவுகள் நீக்க. sudo apt clean. 11. பிழை தீர்வு மற்றும் பாதுகாப்பு. சில நேரங்களில் நிறுவல் தோல்வியடையலாம். பிழை வந்தால் பின்வரும் வழிமுறைகள் பயன்படும். பாதிக்கப்பட்ட தொகுப்புகளை சரிசெய்ய. sudo apt fix broken install. தொகுப்பு பூட்டல் பிரச்சனை. sudo rm var lib apt lists lock. 12. பாதுகாப்பு மேம்பாடுகள். பாதுகாப்பு தொடர்பான மேம்பாடுகளை நேரடியாக நிறுவ. ubuntu sudo unattended upgrades அல்லது apt install only upgrade package name. 13. மென்பொருள் வளர்ச்சியின் தாக்கம். தொகுப்பு மேலாண்மை முறைகள் காரணமாக மென்பொருள் மேம்பாடுகள் விரைவாக பயனர்களை அடைகின்றன. நிலைத்தமைப்பு, சீரான வெளியீடுகள், பாதுகாப்பு மேம்பாடுகள் நன்கு கட்டுப்பாடாக வருகின்றன. கட்டமைப்பு நுட்பங்கள் கையாளப்பட்டு பிழைகள் குறைக்கப்படுகின்றன. 14. திட்டமிட்ட பராமரிப்பு. மிகப்பெரிய நிறுவனங்கள் மற்றும் தரவுத்தளங்களை இயக்கும் அமைப்புகள் தொகுப்பு மேலாண்மை கருவிகளை தங்களின் பராமரிப்பு திட்டங்களில் பயன்படுத்துகின்றன. இந்த தொழில்நுட்பம் தகவல் தொழில்நுட்ப நிர்வாகத்தில் மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றது. லினக்ஸ் மற்றும் பிற இயங்குதளங்களில் தொகுப்பு மேலாண்மை என்பது மென்பொருளை நிறுவுவதிலும், புதுப்பிப்பதிலும், அகற்றுவதிலும் கட்டுப்பாடும், எளிமையும் கொண்ட ஒரு நுட்பமான அமைப்பாகும். ஒரு சாதாரண பயனருக்கும், ஒரு அமைப்பு நிர்வாகிக்கும் இந்த மேம்பாட்டு நடைமுறைகள் மிகுந்த பயனளிக்கின்றன. தொகுப்பு மேலாண்மை முறைகள் நவீன கணினி உலகில் மென்பொருள்கள் தொடர்ந்து சீராக இயங்குவதற்கு, பாதுகாப்பாக இருக்கவும், மேலாண்மை எளிதாக இருக்கவும் உதவுகின்றன. முக்கியமான லினக்ஸ் கட்டளைகள். வெற்றிக்கான கருவிக்கூட்டம். இன்றைய கணினி தொழில்நுட்ப சூழலில் லினக்ஸ் என்பது பல வலுவான பண்புகளால் உலகம் முழுவதும் விரும்பப்படும் இயங்குதளமாக திகழ்கிறது. குறிப்பாக கட்டளை வரி கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் CLI என்பது லினக்ஸின் ஆதாரமும் வலிமையும் ஆகும். CLI மூலம் ஒரு பயனர் இயங்குதளத்துடன் நேரடியாக தொடர்பு கொண்டு பணிகளை விரைவாகவும் நுணுக்கமாகவும் செய்ய முடியும். இந்த கட்டுரை
லினக்ஸின் கட்டளை வரியின் அடிப்படை தத்துவங்களை, அதில் பயன்படுத்தப்படும் முக்கியமான கட்டளைகளின் செயற்கூறு நோக்கத்தையும் தெளிவாக விளக்குகிறது. 1. கட்டளை வரி அமைப்பின் தத்துவம். லினக்ஸ் கட்டளை வரி என்பது ஒரு உரையாடல் அமைப்பு. பயனர் ஒரு கட்டளையை தர, அதன் பின்னணியில் இயங்கும் ஷெல் என்ற பகுதி அந்த கட்டளையை புலப்படுத்தி தேவையான செயலை நிரலாக செயல்படுத்தும். இது ஒரு திட்டமிட்ட ஒழுங்குடன் இயங்கும் கட்டமைப்பாகும். தத்துவ ரீதியாக ஒவ்வொரு கட்டளையும் ஒரு நிரலாகவே கருதப்படுகிறது. எல்லா கட்டளைகளும் கோப்புகள் மற்றும் கோப்புரைகளாகவே பார்க்கப்படுகின்றன. நுணுக்கமான கட்டமைப்போடு பயனர், நிர்வாகி மற்றும் கர்னல் இடையே தொடர்பு ஏற்படுகிறது. 2. கட்டளைகளின் வகைகள். லினக்ஸில் உள்ள கட்டளைகள் பல வகைப்படும். ஒவ்வொன்றும் தனித்த நோக்கத்துடன் செயல்படுகின்றன. அடிப்படை கட்டளைகள் அடைவு மற்றும் கோப்புகளை மாற்ற. மேலாண்மை கட்டளைகள் கணினியின் செயல்முறை, நினைவகம், இடமளவீடு போன்றவை. நெட்வொர்க் கட்டளைகள் இணைய இணைப்புகள், இடைமுகங்களை கண்காணிக்க. பாதுகாப்பு கட்டளைகள் அனுமதிகள், உரிமைகள் மேலாண்மை. பயனர் கட்டளைகள் பயனர் மற்றும் குழுக்கள் தொடர்பான கட்டுப்பாடுகள். இவை அனைத்தும் லினக்ஸ் பயனருக்கான கருவிகள் தொகுப்பாகும். 3. கட்டளையின் கட்டமைப்பு. ஒவ்வொரு கட்டளைக்கும் ஒரு சீரான வடிவமைப்பு இருக்கிறது. கட்டளை விருப்பங்கள், அறிகுறிகள். உதாரணம்: ls home user. இங்கு ls என்பது கட்டளை, l என்பது விருப்பம் ஆப்ஷன் பட்டியல் வடிவில் காண்பிக்க. ஹோம் யூசர் என்பது அறிகுறு ஆர்கியூமெண்ட், எந்த இடத்தை காண்பிக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. 4. கட்டளைகளின் செயல்திறன் தத்துவம். லினக்ஸில் உள்ள கட்டளைகள் அனைத்தும் சிறிய, தனித்த நிரல்களாக செயல்படுகின்றன. இவை ஒவ்வொரு குறிப்பிட்ட பணிக்கு வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஒருங்கிணைத்து பயன்படுத்த இயலும் பைப் மூலம். ஒரே கட்டளையில் பலவகை செயல்களைச் செய்யும் வகையிலும் வடிவமைக்கப்படலாம். இந்த தத்துவம் do one thing and do it well எனப்படும் யூனிக்ஸ் சிந்தனையின் அடிப்படையில் உள்ளது. 5. பயனர் அனுபவத்தின் தத்துவம். GUI கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் இல்லாமலும் CLI வழியாக மட்டுமே ஒரு கணினி நிர்வாகி முழு கணினியையும் கட்டுப்படுத்த முடியும் என்பதே லினக்ஸின் நம்பிக்கை. CLI பல செயல்களை ஒரே கட்டளையில் முடிக்க உதவும். நிரலாக்கத்திற்கு ஏற்றதாகவும் உள்ளது. ஸ்கிரிப்ட் எழுத குறைந்த மெமரி மற்றும் வளவளக்கிறது. தொலைநிலையிலிருந்து கணினியை நிர்வகிக்கவும் உதவுகிறது. CLI என்பது ஒரு திறமையான பயனருக்கான கருவி எனலாம். 6. கட்டளைகளை உருவாக்கும் பின்வட்டங்கள். ஒவ்வொரு கட்டளையும் ஷெல் மூலம் செயல்படுகிறது. முக்கியமான ஷெல்கள். பாஷ் born again ஷெல் மிகவும் பொதுவானது. JSH KSH ஃபிஷ் விரிவான அம்சங்களுடன். ஷெல் பயனர் மற்றும் கரு இடையே ஒரு மூலமாக செயல்படுகிறது. 7. ஸ்கிரிப்டிங் மற்றும் தானியங்கி முறை. லினக்ஸின் CLI கட்டளைகள் ஸ்கிரிப்ட் வடிவில் எழுதப்படும் போது மேலச்செயல்களை தானாக இயக்க முடியும். திட்டமிட்ட நிர்வாக பணிகளை எளிதாக முடிக்க முடியும். பாதுகாப்பு சோதனைகள், தரவுகளின் காப்பு பிரதி, கண்காணிப்பு ஆகியவற்றுக்கு வழிவகுக்கும். இது தொழில்முறை நிர்வாகத்தில் மிக முக்கியமான அம்சமாகும். 8. கட்டளையின் தாக்கம் மற்றும் நுட்ப பயிற்சி. ஒரு லினக்ஸ் பயனர் கட்டளைகளை அறிந்து பயன்படுத்தும்போது தானாகவே ஒரு நிர்வாகியாக மாறுகிறான். பயனர் தனது இயங்குதளத்தின் மேல் முழு கட்டுப்பாட்டை அடைகிறான். விட வேலை செய்யும் நுட்பமிக்க பயனர் அதிக உற்பத்தித் திறன் மற்றும் ஆழ்ந்த புரிதலை பெறுகிறான். 9. பாதுகாப்பு தொடர்பான கருத்து. CLI கட்டளைகள் தவறாக பயன்படுத்தப்பட்டால் சிஸ்டத்தை சேதப்படுத்த வாய்ப்பு உண்டு. எனவே சூடோ போன்ற ரூட் அனுமதிகள் எச்சரிக்கையுடன் பயன்படுத்தப்பட வேண்டும். கட்டளைகள் கற்றுக்கொள்ளும் பயிற்சிகள் பதட்டமின்றி பயனுள்ளதாக இருக்க வேண்டும். 10. கட்டளைகள் கல்வியில் கற்றல் வழிமுறை. CLI கட்டளைகள்
ஒவ்வொரு கட்டளையையும் தனித்து பயிற்சி செய்வது சிறந்தது. அதன் பயன்பாடு, விருப்பங்கள், உதாரணங்களுடன் கற்றல். ஒரே கட்டளையை பலவகையிலான சூழ்நிலைகளில் பயன்படுத்திப் பார்ப்பது விளக்கமான புரிதலை அளிக்கும். CLI கற்றல் என்பது ஒரு தொழில்நுட்ப பயணமாகும். ஒருவரின் சிந்தனை ஆழத்தை விரிவாக்கும் பயிற்சியாகும். 11. அடிப்படை கட்டளைகள், ஒரு திறன் கட்டிடம். பின்வரும் கட்டளைகள் எல்லா பயனர்களும் கற்றிருக்க வேண்டியவை. PWD, ALS, CD, MKDIR, RM, CP, MV. CAT, grep, find, CMOD, chown. ping, ifconfig, top, dep, do, history. இவை எல்லாம் ஒரு பயனர் தன்னை ஒரு கட்டளை நிபுணராக வளர்த்துக்கொள்ள உதவும் அடித்தள கட்டுப்பாடுகள். லினக்ஸ் கட்டளை வரி என்பது ஒரு கணினி பயனரின் திறன் மேம்பாட்டுக்கான கருவி. இந்த கட்டளைகள் ஒரு பயனரை ஒரு சக்திவாய்ந்த நிர்வாகியாக உருவாக்கும். ஒவ்வொரு கட்டளையும் அதன் தத்துவ ரீதியான நோக்கத்துடன் புரிந்து கற்றுக்கொள்ளும் பயிற்சி நவீன கணினி உலகில் வெற்றிக்கு வழிகாட்டும். CLI என்பது வெறும் கருவி அல்ல. அது முழுமையான வழிகாட்டியாகவும் திறமையின் அடையாளமாகவும் இருக்கிறது. அடுத்த படிகள், தொடர்ந்து கற்றுக்கொள்ளும் தமிழ் வழி வழிகாட்டி. அறிமுகம். லினக்ஸ் என்பது ஒரு திறந்த மூல இயங்குதளம், ஓபன் சோர்ஸ் ஆபரேட்டிங் சிஸ்டம். இது பல்லாயிரக்கணக்கான கணினி வல்லுநர்களால் வளர்க்கப்படும் சக்தி வாய்ந்த ஒரு சூழல். இதில் நிபுணத்துவம் அடைவது என்பது ஒரு பயணமாகும். அந்த பயணம் ஒருபோதும் நிறைவடைவதில்லை. தொடர்ந்து கற்றல் என்பது லினக்ஸின் நெடுந்தொடர் வழிப்போக்காகும். ஒரு பயனர் ஆரம்ப கட்ட கட்டளைகளை பின்பற்றிய பிறகு அடுத்த நிலையில் என்ன செய்யலாம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளும் வகையில் இக்கட்டுரை உருவாக்கப்பட்டுள்ளது. 1. தொடர்ச்சியான கற்றல் ஏன் அவசியம்? தொழில்நுட்பம் என்பது இடைவிடாது வளர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு கட்டளையின் புதிய பதிப்பு, மாற்றப்பட்ட மூல அமைப்பு, பாதுகாப்பு சிக்கல்கள் ஆகியவை தொடர்ந்து நிகழும். இன்று பழகும் கட்டளைகள் நாளை வித்தியாசமான முறையில் செயல்படலாம். லினக்ஸ் என்பது ஒரு நுணுக்கமான சூழல். கற்றல் என்பது ஒருபோதும் நிறைவடையாது. தத்துவ நோக்கம். கற்றல் என்பது ஒரு செயல், அது கடைசியில் அறிவுக்கு தூண்டுதலாக இருக்க வேண்டும். 2. பாடநெறிகள் மற்றும் சான்றிதழ்கள். RHCSA, RHCE. Red Hat Certified System Administrator, RHCSA. Red Hat Certified Engineer, RHCE. இவை தொழில்நுட்ப நிர்வாகிகளுக்கான உயர்தர சான்றிதழ்கள். LPIC, CompTIA Linux. வெவ்வேறு அமைப்புகளால் வழங்கப்படும் பயனுள்ள சான்றிதழ்கள். இவை தொழில்நுட்ப வேலைவாய்ப்புகளில் மதிப்புடையவை. தமிழில் கற்றல் வசதி. யூடியூப், உடமி, குர்சேரா போன்ற தளங்களில் தமிழில் உள்ள பாடநெறிகள். தமிழர்களால் தமிழர்களுக்காக உருவாக்கப்பட்ட உள்ளடக்கங்கள். 3. தன்னாட்சி கற்றல் வழிமுறைகள். ஆன்லைன் பாடநெறிகள். இணையதளங்களில் இலவசம் மற்றும் கட்டண அடிப்படையில் பல வகையான பாடங்கள் கிடைக்கின்றன. செயற்கை நுண்ணறிவு, லினக்ஸ் நிர்வாகம், ஷெல் ஸ்கிரிப்டிங் போன்ற பாடங்கள். மின்னூல்கள். கட்டளை வரி வழிகாட்டிகள். நிர்வாக செயல்முறைகள். நெட்வொர்க் நிர்வாகம் மற்றும் பாதுகாப்பு. பயிற்சி செயலிகள், பிராக்டிஸ் பிளாட்ஃபார்ம்ஸ். ஓவர் த வயர், ட்ரைஹாக்மி, லினக்ஸ் அகாடமி போன்றவை. 4. சமூகங்கள் மற்றும் தமிழ் தொழில்நுட்ப குழுக்கள். இணையவழி குழுக்கள். டெலிகிராம், வாட்ஸ்ஆப், டிஸ்கோர்ட், ரெடிட், தமிழ் லினக்ஸ் பயனர் குழுக்கள். இணையவழி கருத்தாடல் அமைப்புகள், ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ, ஆஸ்க் உபுண்டு. உடனடி உதவிக்காக. கட்டளை விளக்கங்கள். சிக்கல் தீர்வு வழிமுறைகள். மென்பொருள் பரிந்துரைகள். நடப்பு சபைகள் மற்றும் விழிப்புணர்வு பணிகள். FSFTN, ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன் தமிழ்நாடு. தமிழ் ஹாகத்தான்கள் மற்றும் கணினி விழாக்கள். 5. கற்றல் வழிமுறைகளை மாற்றுதல். தகவல் தேடல் திறன் வளர்த்தல். உரிய தளங்களில் உரிய சொற்றொடர்களை பயன்படுத்தி தேடுதல். மேன் பேஜஸ்,
இன்ஃபோ கமாண்ட்ஸ் மூலம் கட்டளை அளவிலான புரிதல். தினசரி பயிற்சி திட்டம். ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஒரு கட்டளை பிழையின்றி இயற்றுதல். க்ரான்டாப், RSYNC, AWK, சேட், இப்டேபிள்ஸ் போன்ற மேம்பட்ட கட்டளைகள் பயிற்சி. நிறுவன அளவிலான மாதிரி பயிற்சி. ஒரு பணியோட்டாளர் சர்வர் அமைக்கவும். பயனர் மேலாண்மை, பாதுகாப்பு கட்டுப்பாடுகள், நெட்வொர்க் கட்டமைப்புகள் செயல் திட்டமிடவும். 6. இலவச வளங்கள் மற்றும் மென்பொருட்கள். டக்ஸ் டைப்பிங், ஜிகம்ப்ரஸ் குழந்தைகளுக்கான துவக்க பயிற்சிகள். ஆஸ்ஹீல் புரோகிராமிங் லாங்குவேஜ் தமிழ் நிரலாக்கம். நோ டாக்குமெண்டேஷன் விரிவான ஆவணங்கள். 7. வழிகாட்டிகளும் பயன்பாடும். மூலதனமில்லாத கற்றல் வாய்ப்புகள். தமிழ் லினக்ஸ் பிளாக்ஸ். யூடியூப் சேனல் டெக் வித் தமிழ், லேர்ன் லினக்ஸ் தமிழ். திட்டமேற்படிகள். ஒரு கணினி கூடம் அமைத்து பங்கு வாங்குதல். சமூக சேவையில் இலவச வகுப்புகள் நடத்துதல். தமிழில் லினக்ஸ் பற்றிய மின்னூல் எழுதுதல். 8. இலக்குகள் வகுப்பது எப்படி? இலக்கு செயல் திட்டம். கட்டளை வரியை முழுமையாக கற்றுக்கொள்வது. தினமும் 1 கட்டளை பயிற்சி ஒரு திட்டம். RHCSA தேர்வுக்கு தயாராகுதல். அதிகாரப்பூர்வ பாடநெறி 2 மாத நடைமுறை. பயனர் சமூகம் கட்டமைத்தல். தமிழ் சமூக குழு தொடங்குதல். பயிற்சி அளித்தல். இணையவழி வகுப்புகள் நடத்தல். 9. தமிழ் வழியில் திறன் வளர்ப்பு ஒரு பார்வை. தமிழ் வழியில் தொழில்நுட்பம் வளர்த்தல் என்பது அறிவின் சமத்துவத்தை உருவாக்கும் பணியாகும். லினக்ஸ் ஒரு இலவச இயங்குதளம் என்றபோதும் அதில் தகுதியான பயிற்சி பெறும் வாய்ப்பு அனைவருக்கும் சமமல்ல. தமிழ் மொழியில் கற்றல் அந்த வாய்ப்புகளை அனைவரும் அடைய உதவும். லினக்ஸ் கட்டளை மொழியில் ஒரு பயனரின் பயணம் என்பது சிறிய கட்டளைகளிலிருந்து தொடங்கி நிர்வாகத்திற்கான நுணுக்கமான முறைகள் வரை விரிகிறது. இந்த பயணத்தில் தொடர்ந்த கற்றல், சமூக பங்களிப்பு மற்றும் தன்னாட்சி மூன்றும் மிகவும் முக்கியமானவை. முக்கியமான கொள்கை. கற்றல் என்பது கற்றுக்கொண்டதை பகிர்வதன் மூலம் மட்டுமே முழுமை அடைகிறது. அதனால்தான் நீங்கள் கற்றுக்கொண்டதை மற்றவர்களுடன் பகிர்ந்து ஒரு தமிழ்தழுவிய தொழில்நுட்ப சமூகத்தை உருவாக்குங்கள். தமிழில் லினக்ஸ் கற்றல் வளங்கள். 1. உடெமி, உதேம ஆன்லைன் பாடநெறிகள். லீன் லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ், RHCSA. இந்த பாடநெறி லினக்ஸ் நிர்வாகத்தின் அடிப்படைகள் முதல் மேம்பட்ட அம்சங்கள் வரை தமிழ் மொழியில் கற்றுக்கொள்ள உதவுகிறது. பயிற்சியாளர் சுசீந்திரன் சுருளி 12 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் கொண்டவர். லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் மாஸ்டர் புரோகிராம் இன் தமிழ். இந்த பாடநெறி லினக்ஸ் நிர்வாகத்தில் தொழில்முறை நிபுணராக மாற விரும்புவோருக்கானது. பயிற்சியில் ரெட் ஹாட் சர்டிஃபைட் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் RHCSA சான்றிதழ் பெறுவதற்கான தயாரிப்பும் அடங்கியுள்ளது. 2. யூடியூப் வீடியோக்கள். லினக்ஸ் ஃபார் பிகின்னர்ஸ் இன் தமிழ் ஃபுல் வீடியோ. இந்த முழுமையான வீடியோ லினக்ஸ் அடிப்படைகளை தமிழ் மொழியில் விளக்குகிறது. லினக்ஸ் பேசிக் கமாண்ட்ஸ் இன் தமிழ். இந்த வீடியோ லினக்ஸ் கட்டளை வரியின் அடிப்படை கட்டளைகளை தெளிவாக விளக்குகிறது. லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கோர்ஸ் தமிழ். இந்த பிளேலிஸ்ட் லினக்ஸ் நிர்வாகத்தின் பல்வேறு அம்சங்களை தமிழ் மொழியில் கற்றுக்கொள்ள உதவுகிறது. 3. மின்னூல்கள் மற்றும் ஆவணங்கள். லேர்ன் நோ லினக்ஸ் இன் தமிழ் பார்ட் 1. இந்த மின்னூல் லினக்ஸ் அடிப்படைகளை தமிழ் மொழியில் விளக்குகிறது. இது ஸ்கிரிப்ட் தளத்தில் கிடைக்கிறது. மேலும் கற்றல் மற்றும் பயிற்சி வாய்ப்புகள். 4. இழில் இஸ்ஹீல் தமிழ் நிரலாக்க மொழி. இழில் என்பது தமிழ் மொழியில் உருவாக்கப்பட்ட நிரலாக்க மொழி. இது தமிழ் பேசும் மாணவர்களுக்கு நிரலாக்கத்தின் அடிப்படைகளை கற்றுக்கொள்ள உதவுகிறது. 5. இலவச மென்பொருள் அறக்கட்டளை தமிழ்நாடு FSFTN. FSFTN இலவச மென்பொருள் மற்றும் திறந்த மூல மென்பொருள் பற்றிய விழிப்புணர்வை பரப்பும் அமைப்பாகும். இவர்கள் பல்வேறு வேலைப்பாடுகள் மற்றும் பயிற்சிகளை தமிழ்நாட்டில் நடத்துகின்றனர். தொடர்ந்து கற்றல் மற்றும் முன்னேற்றம். தினசரி பயிற்சி. ஒவ்வொரு நாளும் புதிய கட்டளைகளை பயன்படுத்தி பயிற்சி செய்யுங்கள்.
பயிற்சி திட்டம்: ஒரு திட்டத்தை தேர்ந்தெடுத்து அதனை லினக்ஸ் மூலம் செயல்படுத்த முயற்சிக்கவும். சான்றிதழ்கள்: RHCSA போன்ற சான்றிதழ்களைப் பெறுவதற்கான தயாரிப்பை தொடங்குங்கள். சமூகங்கள்: லினக்ஸ் பயனர்கள் குழுக்கள் மற்றும் ஆன்லைன் சமூக வலைத்தளங்களில் சேர்ந்து அனுபவங்களைப் பகிர்ந்து கொள்ளுங்கள்.